ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அரோமா ஈட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் சூப்பர் ஹெல்தி எக்லெஸ் வீட் ஃப்ளவர் காஃபி கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் மைதா, முட்டை, சுகரு, அப்புறம் மில்க் மேடு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. அதுக்கு பதிலாக கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை வச்சு ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான காஃபி ஃப்ளேவர் கேக் தான் செய்ய போகிறோம். இந்த ஹெல்தியான கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டம்ளரோ இல்லை வட்டாவோ எடுத்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சிருங்க. கொக்கோ பவுடர் யூஸ்வலாகவே கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். அதனால் சலிச்சு எடுக்கிறது நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காஃபி மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு காஃபி பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெதுவெதுப்பான பால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் எண்ணெய் அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளைத்தூள் இது ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். பால் ஒரு அரை கப்பு, அப்புறம் தயிர் ஒரு அரை கப்பு, அப்புறம் இந்த காஃபி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. நம்ம கையால் பீட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வருமானு தெரியாது. அதுக்கு டைமும் ரொம்ப ஆகும். ஆனால் அந்த மிக்சர் ஜாரில் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சலிச்சு வச்சுருந்த கோதுமை மாவு இருக்குல்ல அதில் இந்த காஃபி மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பால் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இது கரெக்டான டெக்ஸ்சரு. அடுத்து வால்நட்ஸ் அதாவது அக்ரோட் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பாதாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின் ரெடி பண்ணிடலாம். அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து பட்டர் பேப்பர் வச்சிடலாம். அதில் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கோதுமை மாவு இருக்குல்ல இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக்கோட மிக்ஸ் இருக்குல்ல அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி 2-3 வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட், நான் இங்கே டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண வால்நட்ஸு, அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது கடையில் கிடைக்கும், கேக்குக்காகவே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸும் இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கேக் நம்ம ஓவனில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஓவன் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இது 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணும். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கம்பி இல்லைனா மெலிசான குச்சி வச்சு லைட்டாக அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கேக் நல்லாவே ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் அந்த கேக் டீன்லேருந்து எடுக்கலாம். இல்லைனா ஒட்டிட்டு வரும். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் உள்ள எட்ஜஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மேலே உள்ள பட்டர் பேப்பர் இருக்குல்ல அதை பார்த்து பொறுமையாக எடுத்துருங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட அந்த மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸு, சாக்லேட்டு இதெல்லாம் போட்டது எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்ட் சூப்பர் ஹெல்தி எக்லெஸ் வீட் ஃப்ளவர் காஃபி கேக் ரெடி. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஃபி கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.